ஹலோ, வெல்கம் டு ஆல் இன் ஒன் அம்சா. சேலம் கண்ணங்குறிச்சி மூக்கனேரி ஏரிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம், பார்க்குக்கு. இது சின்ன திருப்பதின்னு காமிச்சார் எங்கள் வீட்டுக்கார். நான் போனதில்லை. அதுக்கப்புறமேட்டு இங்கே தான் நாங்கள் போயிருந்தோம், சுற்றி பார்க்கலான்ட்டு. இங்கே ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது போகலான்ட்டு. எனக்கு தெரியுமே அப்படின்னாரு. ஏங்க தெரியும்ன்ட்டு அப்புறம் எங்கெங்கேயோ கூகுள்லாம் ரிசர்ச் பண்ணி வந்தோம் அப்படின்ட்டு உள்ளே போனால் பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போக 10 ருபீஸ் வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. ஒர்த்தான்னு கேட்டால் செம்ம ஒர்த்தான பிளேஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே வரும்போதே ஒருத்தர் குடம் வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யானை, டைனோசரஸ் என்னென்ன இருக்குது தெரியுங்களா? அப்படியே உள்ளே போனால் அதை எடுக்கிறதா, இதை பார்க்குறதா, அதை பார்க்குறதான்னு ஒட்டகச்சிமிங்கிலாம் இருக்குது. நான் பெரும்பாலும் இவ்வளோ இருக்குமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி வந்தோமே, நல்லா இருக்குமா அப்படின்ட்டு நிறையா யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் பிள்ளைங்க நம்ம பக்கத்துலேயே இல்லைன்னா பார்த்துக்கோங்க, சுற்றி 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 விளையாட அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்தாங்க. ஃபோட்டோ நிற்கிறதுக்கு கூட வேண்டாம், நான் போய் விளையாட போகிறேன் அப்படின்ட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு தனீஷோட ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ ஷூட் பண்ணேன். தனீஷ் பாருங்கள், வா அங்கே பாரு மீன் இருக்குது, வா வா வான்னு கூட்டிகிட்டு போனான். அப்படியே மீன் பார்த்தா நிறைய அந்த தண்ணிக்குள்ளே மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க. நிறையா செம்மையாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒருத்தன் நம்ம மேட்டூரில் கூட பார்க் இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கான்னு சொல்ல முடியாது. மொத்த அனிமல்ஸுமே இருக்குது, இல்லை அப்படிங்கிற அனிமல்ஸே கிடையாது, எல்லாமே இருக்குது. பார்க்க ஒரு கண்ணு போதாது, இன்னொரு கண்ணு இருந்தால் கூட பரவாயில்ல, 2 கண்ணையும் தாண்டி இன்னொரு கண். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. மரத்துலேயே உக்காந்துருக்க மாதிரி சேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் எங்கள் வீட்டுக்கார் உக்காந்துருக்காரு பாருங்க எப்படி. இது பேர் என்னன்னு தெரியல. நிறைய விலங்குகளோட இது பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணினாங்கன்னு சொல்லி இதில் போட்டிருந்தாங்க. நம்ம அதை வச்சு தான் இது போய் பார்த்தோம். இது பாருங்கள், புள்ளிமான். அடடா, எதடா பார்க்கறது. உட்காடுறதுக்கும் பிளேஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குதிரையை பாருங்கள், வெள்ளை குதிரை அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது அப்படி நிறைய இதெல்லாம் உக்காந்துருக்க மாதிரி ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு நிறைய விலங்கு பேரெல்லாம் தெரியாது. அப்புறமேட்டு மானுக்கிட்ட இருந்து சின்னதாக ஒரு வீடியோ ஷூட்டு. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை குதிரைக்கிட்ட, அதுக்கப்புறம் அங்கே இருக்க குட்டி மரம். இந்த மரத்தில் பாருங்கள் பலாப்பழம் காய்ச்சி தொங்குற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டைனோசர் பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு பாருங்க. குட்டி டைனோசரஸ், குட்டி வரிசிங்க மாதிரி. எனக்கு இங்கே பிடிக்கலே ரொம்ப ரேரான பொம்மை இது மட்டும்தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் பாருங்கள் முரட்டுக்காலை செம்மையாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் நெருப்பு கோழி எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள். என்னடா இது போயிட்டே இருக்க முடியாதா அப்படின்னு பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்க மாட்டேங்குது. இன்னும் ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பக்கமாக இருக்கிறது தான் பார்த்தோம். ஏன்னா நாங்கள் 4 மணிக்கு தான் இங்கேருந்து பிளான் பண்ணி கிளம்பி போனோம். 4:30 ஆகிடுச்சு அங்கே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கா வெளியில் வந்துட்டோம். இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தாண்ட சிங்கப்பெண்ணே அப்படின்ட்டு ஹரிப்ரியாவை நிற்க வச்சு, தனீஷை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அப்படியே அந்தாண்ட கிளம்பிட்டோம். இது பேர் என்ன எனக்கு மறந்துடுச்சு, ஞாபகம் வந்தால் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரி சிங்கமா வரி புலியா எனக்கு தெரியலையே. ஆனால் இது கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் ரேராக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மற்றபடி ஓகே தான். உட்கார்றதுக்கு நிறைய பெஞ்ச் போட்டிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆண்டை திரும்பிட்டு எங்கடா காணுமே எங்கள் வீட்டுக்காரர் அப்படின்ட்டு போய் பார்த்தா இங்கே பனைமரத்துக்கு அடியில் ஒரு யானை செஞ்சு வச்சுருந்தாங்க, எலிஃபேண்ட்.
அங்கே போய் பார்த்தா அப்படியே காட்டில் நெஜ யானை நிற்கிற மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. அதை அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே இந்தாண்ட திரும்புனா அங்கே நிற்கிது கூட்டம். குழந்தைகள் நட்சத்திரங்களாம் அப்படியே திரளுதுங்க. இது யாரா இது? வெல்கம் பொம்மை. இது அங்கே இருக்க மரம் மாதிரியே, ஆனால் இதில் எதுவும் வெஜிடபிள்ஸ் இல்லை. பாருங்கப்பா எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே இந்தாண்ட போகிறோம். பாருங்கள் அப்படியே நேச்சுரலாக இருக்குது அந்த மரம் பார்க்குறதுக்கு. அங்கேருந்து நம்ம அதை எடுத்துகிட்டு அப்படியே இந்தாண்ட பார்த்தா மொத்த கூட்டமும் இங்கே தாங்க இருக்குது. எங்கடா வேக வேகமாக போயிட்டுருக்காங்களே, ஒருத்தரையும் காணுமேன்னு பார்த்தா எல்லாம் இங்கே தான். அலைகடல் என திரண்டு வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருந்தால் இங்கெல்லாம் முதல்ல ஏறிட்டு இருக்காங்க. ஏன்னா முன்னாடி வந்தவங்க எல்லாம் அந்த நிறைய பொம்மை ஆட்டம் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. அதான் பாப்பாவும் தனீஷும் இதில் தான் கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி சுற்றி வந்தாங்க. நிறைய இருந்துச்சு. அதாவது இங்கே நம்ம குமரகிரி பார்க்கை விடவே இங்கே இன்னும் நல்லாவே இருக்குது. 10 ருப்பீஸ் வர்த்துள்ளது. 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் 10 வயசுக்கு 12 வயசுக்கு மேலே இருந்தால் தான், இல்லைன்னா ஃப்ரீ சார்ஜ் தான். வண்டிக்கு 10 ரூபா வாங்குகிறாங்க. மற்றபடி 5 ரூபா வண்டிக்கு. மற்றபடி எந்த கட்டணமும் இல்லை. ஸ்நாக்ஸ் வேணால் நம்ம வாங்கிட்டு போயிடலாம். குப்பையை வந்து டஸ்ட்பினில் போடணும். நாம் எப்படி ஒரு இடத்த நீட்டாக வச்சுக்கிறோமோ அப்படி தான் வந்து அந்த இடம் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரியாக தான் இருக்கும் நம்ம இருக்கிறத பொறுத்து. அதுக்கப்புறம் ஊஞ்சலில் கொஞ்சம் நேரம் உக்காந்தாங்க. மற்றவங்கெல்லாம் ஊஞ்சலில் உக்காந்தாங்க, யாரும் எந்திரிக்கவே இல்லைங்க. அவங்கவுங்க உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அதில் விளையாடலாமா, இதில் விளையாடலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்ட்டு பிள்ளைங்க ஒரே எக்ஸைட்மெண்ட்டு தான் போங்க. ஒன்றுக்கு ஒன்று விட்டதில்லை, சகச்சதில்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. குட்டி குழந்தைங்களுக்கு முதற்கொண்டு எல்லா விளையாட்டும் இருந்துச்சு. போக 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 ஸ்டார்டிங்லேயே வைக்காமல் கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த அனிமல்ஸ் எல்லாத்தோட பொம்மையும் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போக 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 இந்த விளையாட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. பிள்ளைங்க அப்படியே ஓடியாந்து என்டர்டெயின்மெண்ட்டாக விளையாடு. தனீஷ் பாருங்கள் இதில் உட்காந்துக்கிட்டு குழந்தையாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். இவன் தான் ஆடிட்டுருக்கான்னு அப்புறம் இந்தாண்ட வந்தோம். அப்புறம் இந்தாண்ட பாப்பாவும் கொஞ்சம் நேரம்லாம் மாற்றி மாற்றி உக்காந்து விளையாண்டாங்க. நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் நாம் விளையாண்டாலும் மற்றவங்களுக்கும் அதை கொஞ்சம் விடணும்ல. இப்போ எவ்வளோ பேர் வராங்க, அவங்களுக்கும் நம்ம மாற்றி மாற்றி விடணும். நாம்ளே விளையாடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, மற்றவங்க எல்லா குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வராங்க. எல்லா குழந்தைங்களும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விளையாடணும் இல்லையா? அது உக்காந்தா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க ஒவ்வொருத்தர். ஆனால் ஒவ்வொருத்தர் நல்லா எல்லாமே இது பண்ணுறாங்க. பரவாயில்ல. இப்போ தனீஷும் ஹரிப்ரியாவும் கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க. அப்புறம் வாங்க நம்ம வேறு இதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதுவும் இடம் வந்து நல்லா இருந்துச்சு. அடிபடக்கூடாதுங்கிறதுக்காக கீழே எல்லாம் குட்டி ஜல்லி கொட்டி வச்சுருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பிள்ளைங்க அவங்கவுங்க பேரண்டோட பக்கத்துலேயே இருக்கிறாங்க, அவ்வளோதான். பாப்பா வந்து இந்த இதில் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏறுறேன்ட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல. நாங்கள் 10 ருப்பீஸ் செலவு பண்ணி போனதுக்கான ஒர்த்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சா ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வாங்க. 24 மணி நேரமும் ஓப்பனில் தான் இருக்கும். எப்போ வேணாலும் போகலாம். எல்லா டைமுமே இருக்குது. நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு எல்லா வசதி எல்லா கம்ஃபர்டபுளுமே இருக்குது. டைம் கணக்கெல்லாம் இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். நாங்கள் வந்து குருவம்பட்டி போகலான்னு தான் பிளான் போட்டோம். ஆனால் அது வந்து டைம் ஆகிடுச்சி. அது 9 o'clockலேருந்து 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் இருக்குமா.
அப்படி நாங்கள் இங்கேருந்து அம்மாப்பேட்டையிலேருந்து கிளம்பி போங்காட்டியும் அது க்ளோஸ் ஆகிடும். அதனால் நாங்கள் இங்கே பக்கமாக போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் இங்கே போனோம். நாங்கள் போன அளவுக்கு நல்லா ஒர்த்தாகவே நல்லா இருந்துச்சு. பாப்பாவும் தனிஷும் நல்லாவே விளையாண்டாங்க. ஒரே என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. உள்ளே வந்து சின்னதாக ஒரு ஷட்டர் கடை மாதிரி போட்டிருக்காங்க. தட்டுவடை செட்டு, பானிபூரி, ரசப்பூரி மாதிரி. அதுவும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பாப்பா செம்மையாக விளையாடுறாங்கல்ல. நானே பார்த்துட்டேன், இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு நினச்சேன். தனிஷு கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டான். நல்லா இருக்குல்ல. எனக்கு பார்க்க ஆசையாக இருந்துச்சு. நானும் விளையாடுறேன் அப்படின்னு சொன்னேன். வேணாம் கம்பி தாங்காது அப்படின்ட்டாங்க. அப்புறமேட்டு நான் இதை மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு பாப்பாவை மட்டும் விளையாட வச்சு பார்த்துட்டு வந்துட்டோம். நமக்கு என்னங்க, குழந்தைங்க நல்லா ஜாலியாக இருந்தால் சரி. இது பாருங்கள் எப்படியெல்லாம் யோசிச்சுருக்காங்கன்ட்டு. ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சுருப்பாங்களோ, செம்மையாக பண்ணியிருக்காங்கல்ல. நான் இப்படிலாம் பார்த்ததே இல்லை. இது எனக்கு ஒரு வியப்பாக ஆச்சரியமாக தான் இருக்குது. பாப்பாவும் உக்காந்தா, இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போல்லாம் எங்கெங்க குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருந்தால் தானே. ஏதோ இப்படி கூட்டிகிட்டு போகிறதுனால கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்காம இருப்பாங்க. மைண்டை வந்து ரிலாக்ஸாக இருக்கும். படிக்கிறதும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எந்த நேரமும் வீட்டிலே இருக்கிறதுனால ஃபோனே பார்த்துட்ருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போனோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களோட மைண்டு. நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாள் ஃப்ரீ டைமில் எப்போ வேணாலும் மூக்கனார் ஏரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. நல்லாயிருக்கும். ஜாலியாக நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வரலாம். எல்லா விளையாட்டு எல்லாமே இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படியெல்லாம் கூட கண்டுபிடிச்சி வைக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஊஞ்சல், பிள்ளைங்க விளையாடுறது நிறைய இருக்குது. நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்தாண்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு எவ்வளோ சுற்றி பனைமரம் நிறைய இருக்குது. அதுவும் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நல்லா இயற்கையாக. இந்தாண்ட வந்து தென்னந்தோப்பு இருக்குது அந்த பக்கம். ஆனால் சுற்றி எந்த ஆபத்தும் இல்லாத கம்பி வேலி போட்டிருக்காங்க. நம்ம அது இல்லாமல் பிள்ளைங்கள பத்திரமா கையிலே பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு விளையாட வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும். அதுதான் இதில் மெயின் ரீசன். ஏன்னா விட்டுட்டோன்னா ஜல்லியெல்லாம் குட்டி குட்டி ஜல்லி இருக்கா, அதனால் கீழே விழுந்துருவாங்களோன்னு ரொம்ப பயப்பட வேண்டாம். கூடையே இருந்து நம்ம பார்த்து கூட்டிகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ விளையாட்டு பாருங்கள். ஆனால் யானை நிறையா இருந்துச்சு. குட்டி குட்டி யானையாக 4 இடத்த யானை செஞ்சு வச்சுருந்தாங்க. விளையாட்டை பாருங்கள். கொடை மாதிரி அதில் உட்காந்து ரவுண்டாக சுற்றுற மாதிரிலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த தளவு போயிட்டு திரும்பி நாங்கள் என்ட்ரன்ஸு போவங்காட்டியும் மணி 7 ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு எதை எடுக்கிறது, எதை விடுறது, எதை பார்க்குறதுன்னு தெரியாத அளவுக்கு பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நாங்கள் நெக்ஸ்ட் டைமும் கண்டிப்பாக போவோம். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு 10 ரூபா தானே நம்ம கொடுத்து உள்ளே போயிட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக நல்லா இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு அந்தாண்டன்னு சுற்றி பார்த்துட்டு அப்படியே இந்தாண்ட பார்த்தா குட்டி குட்டியாக என்னடா ஏதோ இருக்குது அப்படின்ட்டு இந்தாண்ட பார்த்தா இந்த பக்கம் எல்லாம் நிஜம் வாத்தாட்டமே இருக்குதே, கொக்காட்டமே இருக்கேன்னு கிட்டே போய் பார்த்தா சிலை. நானே ஷாக் ஆகிட்டேன்னா பார்த்துக்கோங்க. அப்படியே முயல் இந்த குட்டி குட்டியாக அங்கங்கே அப்படியே வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் நேரம் ஆக ஆக அந்த லைட் வெளிச்ச எஃபெக்ட்லாம் இன்னும் நல்லா இருந்துச்சு.
அடடா அவ்வளோதான் முடிஞ்சிச்சட்டுக்கு போகலாமான்னு பார்க்குறதான் இந்தாண்ட டாம் அண்ட் ஜெரி. இங்கே பாருங்க பீமு, சுட்கி, காவ்யா, மோட்டு பத்துலு, அதுக்கப்புறம் டோரா புஜ்ஜி, அதுக்கப்புறம் நம்ம சமோசா மேன். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு பாய் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ் குழந்தைங்களெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன். மறக்காமல் ஆல் இன் ஒன் அம்சாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் எங்கே போகிறேன் ட்ரிப்புக்குன்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். பாய்.